ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எப்பயும் வேக வச்சு தான் செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிச்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன், நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்ல, மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்னுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல, இப்போ தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா வேக வைக்கும் போது சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட ஸ்வீட் கார்ன் சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு